கற்பி, புரட்சி செய், ஒன்று செய். வாழ்க அம்பேத்கர், வாழ்க பெரியார், வளர்க நம் சமத்துவ ஜனம். ஜெய்பீம் அகாடமியின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். நமது மாணவர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் நமது மாணவர்கள் நிறைய பேர் அரசு அதிகாரத்தை கைப்பற்றும் வருடமாக இந்த வருடம் அமைய வேண்டும் என்று நான் ஆசைப்படுறேன். நமது மாணவர்களும் அதற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய கடுமையான அந்த முயற்சிகளை பதிவு செஞ்சு நல்ல தேர்ச்சி பெறணும் அப்படின்றது என்னுடைய மிகப்பெரிய ஒரு வேண்டுகோள். எல்லாரும் இந்த வருடத்தை இருக்கிற அந்த 4 மாத 5 மாத காலகட்டத்தை சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க. ஜூன் மாதம் எக்ஸாம் வந்துடும் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துடும். 4 மாதம் 5 மாதம் இடைவெளி இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம படிக்கல, தவறுகள் செய்கிறதுனால கூட இந்த 5 மாதம் நீங்கள் கரெக்டாக படிச்சுங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக தேர்வில் நம்ம வெற்றி பெறலாம். ஒவ்வொரு தேர்வும் நம்மளுக்கு முக்கியம். இப்போ நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் கூட வீக்லி 2 டெஸ்ட், ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை. இந்த தேர்வை கரெக்டாக அட்டன் பண்ணுங்க. படிக்கிறீங்களோ படிக்கலையோ கரெக்டாக அட்டன் பண்ணுங்க, கரெக்ஷன் பண்ணுங்க. நீங்கள் அந்த மாதிரி நல்ல மதிப்பெண்களை ஒவ்வொரு தேர்வில் எடுத்துகிட்டே போனீங்கன்னா நல்லா படிச்சுட்டே வரீங்க அப்படின்னு அர்த்தம். தேர்வினுடைய நோக்கங்கள் என்ன? நம்ம படித்ததை நம்மளுக்கு நினைவு இருக்கா, நம்ம நல்லா படிச்சிருக்குமா, இன்னும் நம்ம எவ்வளோ எஃபோர்ட் பண்ணணும் அப்படின்றத நமக்கு நாமே பரிசோதித்து பார்க்கறது தான் இந்த தேர்வு. நம்ம நடத்துகிற தேர்வு, யார் எழுதுகிற தேர்வு இருந்தாலும் சரி. ஸோ அதனால் நம்ம குரூப்பில் தேர்வு புதுசாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அந்த வாக்குகளை பதிவு செஞ்சாங்க. ஆனால் தேர்வு வைக்கும்போது ஒரு 10-20 மாணவர்கள் கூட அந்த விடைத்தாள் அனுப்புறது கிடையாது. ஸோ அட்டன் பண்ணுறாங்களா இல்லையா எதுவுமே எனக்கு தெரியறது கிடையாது. ஸோ உங்கள் எல்லாத்தையும் நான் அன்போடு கேட்டுக்கிறேன். தேர்வு எழுதுங்க. தேர்வு எழுதிட்டு கரெக்ஷன் பண்ணிவிட்டு அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை நீங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் ஒவ்வொருத்தரும் என்ன மதிப்பெண் எடுத்திருக்காங்க, யார் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, அப்போ அவங்களுக்கு ஏதாவது நம்ம முயற்சி செய்ய முடியுமா, ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் தேர்வு எழுதலைன்னா இப்போ 100 வினாக்களுக்கு ஒருத்தர் 30 வினாக்கள் தான் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த 30 வினாக்களை நான் போட்டேன்னா எனக்கு ஒரு மாதிரி இழிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 30 மார்க் தான் எடுத்திருக்குன்னு நீங்கள் போட்டிங்கன்னா அப்போ இண்டிவிஜுவலாக உங்களுக்கு நான் கான்டாக்ட் பண்ணுவேன். கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனை, எது உங்களுக்கு சப்ஜெக்ட் வரல, என்ன உங்களுக்கு பண்ணலாம், ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்குவேன். ஸோ அதுக்கு தான் நான் குரூப்பில் போட சொல்கிறேன். ஸோ அதனால் குரூப்பில் அந்த ஆன்சர் ஷீட்டை பதிவு செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த மாதிரி நம்ம தனிப்பட்ட முறையில் கூட உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ், ட்ரிக்ஸ் கொடுக்கலாமா அப்படின்றத நம்ம யோசிக்க முடியும். அடுத்த கட்ட முயற்சிகளை நம்ம அதை கையில் எடுப்போம். ஸோ நீங்கள் அது மாதிரி அலட்சியமாக இருந்துட்டு அந்த தேர்வுகளை ஒழுங்காக எழுதுறது கிடையாது, அதை குரூப்பில் பதிவு செய்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி தவறுதலை பண்ணாதீங்க. ஸோ வீக்லி ஒரு டெஸ்ட் வச்சாதான் நம்மளுக்கு கேப் நிறையா இருக்குது, அதனால் வைக்க முடியறதில்ல, படிக்க முடியறதில்ல அப்படின்றதுனால தான் அதை பிரித்து 2 டெஸ்ட்டாக வைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை. அப்போ 3 நாளில் ஒரு டெஸ்ட்னும் போது நம்ம மைண்ட் எங்கேயுமே போகாது. அந்த டெஸ்ட் எழுதணும், அடுத்து இது எழுதணும், ஸோ இதுக்கு ரெடி பண்ணணும், அதுக்கு தயாராகணும் அப்படின்ற ஒரு பரபரப்போடு நீங்கள் அந்த தேர்வுக்கு அந்த பயிற்சிகளை கையில் எடுப்புன்றதுக்காக தான் நான் அந்த மாதிரி பண்ணேன். ஸோ அப்படி இருந்து கூட அந்த தேர்வுகளை நீங்கள் குரூப்பில் ஒழுங்காக தேர்வு எழுதி போடுறது கிடையாது. ஸோ இதை நான் உங்களோட நல்லதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் இதுக்கு மேலே நான் எதுவும் உங்கள்கிட்ட சொல்ல விரும்பல. உங்களுடைய விருப்பங்கள் இருந்தாலும் எனக்கு ஒரு ஆதங்கள், உங்களுக்கு ஏதாவது நான் செய்யணும் அப்படின்றத என்னோட ஆள் மனசில் ஓடிட்டே இருக்கு அந்த எண்ணம். ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி நான் ஒவ்வொரு டைம் உங்களை வற்புறுத்துறேன். ஸோ அந்த மாதிரி குரூப்பில் தயவு செஞ்சு தேர்வு அட்டன் பண்ணி குரூப்பில் போடுங்க. இன்னொன்று என்னென்னா, நம்ம தேர்வை முடிச்சுட்டு ஆன்சர் கீ விடுறோம் பார்த்தீங்களா, அந்த ஆன்சர் கீயை சில பேர் எப்படி பண்ணுறாங்கன்னா, ஒருத்தர் பக்கத்தில் வச்சுட்டு இதுக்கு ஏபிசி சொல்லிடு, 1க்கு A 2க்கு B அப்படியே டிக் பண்ணிட்டு இவ்வளோ மார்க்ஸ்ன்னு நீங்கள் டோட்டல் பண்ணுவீங்க. அப்படி பண்ணாதீங்க. எப்படி பண்ணுங்கன்னா, கீ வந்துருச்சுங்களா, 1 hour டெஸ்ட் எழுதுறீங்களா, அடுத்து 1 hour கரெக்ஷனே பண்ணுங்க, அடுத்து 1 hour திரும்ப கொஸ்டின்ஸை ரிப்பீட் பண்ணுங்க. ஏன்னா எந்த ஒரு சின்ன வினாக்கள் கூட நம்ம அலட்சியமே இருக்கக்கூடாது. நம்ம இழிவா அலட்சியமா நினைக்கிற அதே வினாக்கள் எக்ஸாம் ஹாலில் கேட்பாங்க, தப்பு பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த 100 கேள்வி இன்னொரு டைம் நம்ம படிக்கும்போது அதில் நீங்கள் என்ன தவறு செஞ்சிருக்கேன் அப்படின்னா அந்த ஆன்சருக்கு டிக் பண்ணிக்கிறத பார்த்து ஏன் இது வருது, நான் கூட சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பேன், டிஎன்பிசி மிஸ்டேக்ஸ் பண்ணுது. ஸோ யாருக்குமே மிஸ்டேக்ஸ் நடக்கும். அதை நீங்கள் சரி பார்த்து, ஓ இது சார் இது தவறா இருக்கு அப்படின்னு நிறைய மாணவர்கள் சொல்றாங்க, தப்பா இருக்கு மிஸ்டேக். அந்த மாதிரி அந்த கீயை அந்த மாதிரி படிச்சு பார்த்துட்டு ஒவ்வொன்றுக்கும் ஆன்சர்ஸை ரிப்பீட் பண்ணிட்டு நீங்க கரெக்ஷன் பண்ணீங்கன்னா டெஃபினெட்லா உங்களுக்கு அந்த மைண்ட்ல நிற்கும் அந்த கேள்விகள். அதே வினாக்கள் கூட நீங்க எக்ஸாம் ஹாலில் கேட்பாங்க. ஸோ அந்த அப்படி கரெக்ஷன் பண்ணுங்க. நல்லா படிங்க கொடுக்குற பாடங்களை. நான் எளிமையாக தான் கொஸ்டின்ஸ் எடுக்கிறேன், ரொம்ப டஃபாக எடுக்கிறது கிடையாது. ஓரளவுக்கு நீங்க படிச்சிருக்கீங்களா அப்படின்னு தெரிஞ்சதுக்காக அங்கே 2 கொஸ்டின்ஸ் எடுக்கிறேன். போக போக பாடங்கள் அதிகமாகும் பொழுது ரிவிஷன் பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சு டெக்னிக்கலா டஃபா எடுக்கலாம். ஸோ அதனால அப்படி யோசிங்க. நான் தேர்வு வைக்கிறது நான் என்னுடைய அது பணி, என்னுடைய கடமையை அதை நான் செஞ்சிருவேன். தேர்வு எழுதுறதும் அதற்கு உண்டான முயற்சிகளை செய்யறதும் உங்களுடைய கடமை. அது தவறாமல் பண்ணுங்க, எதுவும் மிஸ் பண்ணாதீங்க. இன்னும் 5 மாத கால இடைவெளி தான் இருக்கு. கண்டிப்பாக எல்லாருமே தேர்ச்சி பெறணும். நமது மாணவர்கள் நிறைய பேர் தேர்ச்சி பெறணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்படுறேன். எனக்காக பெருமை கிடையாது, உங்களுடைய குடும்பங்கள் உயரும், உங்களுடைய கஷ்டங்கள் குறையும் அப்படின்றதுக்காக தான்
நீங்கள் தேர்ச்சி பெற்று ஒரு அதிகாரத்துக்கு போயிட்டு உங்கள் குடும்பம், உற்றார் உறவினர்கள், உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உங்களுடைய சக நண்பர்கள், உன்னுடைய சமூக மக்களுக்கு ஏதாவது நீங்கள் செய்யணும்னா நீ ஒரு அதிகாரத்திற்கு போகணும். ஸோ அதுக்காக சிறப்பாக பயிற்சி செய்யுங்க. இந்த புத்தாண்டு இனிய புத்தாண்டாக அமையணும். இந்த வருஷம் நிறைய மாணவர்கள் தேர்ச்சி பெற்று ஒரு அரசு அதிகாரத்திற்கு போகணும். அடுத்த வருடம் நம்ம இன்ஸ்டியூட்ல நம்ம பயிற்சி மையத்தில் பார்த்தா நம்ம தேர்ச்சி பெற்ற மாணவர்கள்லாம் பங்கு பெறணும் அப்படின்னு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமையும், இந்த வருடமும் இனிய வருடமாக அமையும். அனைவருமே முயற்சி செய்து பயிற்சி செய்து தேர்வில் வெற்றி பெறணும் அப்படின்னு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.